கோவையில் பானிபூரி கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் குவியலாக பானிபூரிகளை அழித்த சம்பவம் பானிபூரி பிரியர்கள் மத்தியில் பீதியை கிளப்பியுள்ளது. பானிபூரியில் புற்றுநோயை உண்டாக்கும் நிறமிகளை பயன்படுத்துவதாக எழுந்த புகாரை அடுத்து தமிழகம் முழுவதும் அதிரடி வேட்டையில் இறங்கியுள்ளனர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். அந்த வகையில் கோவையில் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் பல பகுதிகளில் உள்ள பானிபூரி கடைகளை அலசி ஆராய்ந்தனர். குறிப்பாக பானிபூரி விற்கும் இடங்கள் மட்டுமின்றி தயாரிக்கும் இடங்களுக்கும் சென்று தயாரிப்பு கூடங்களின் தரம், தயாரிப்பு முறை, பொருட்கள் கையாளுதல் உள்ளிட்டவை குறித்து ரெய்டில் ஈடுபட்டனர். அப்போது கோவை செல்வபுரம் பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட போது பானிபூரி தரையில் கொட்டி கிடந்த நிலையில் அதனை பார்த்ததும் வியாபாரியிடம் கடிந்து கொண்ட அதிகாரி உடனடியாக அனைத்தையும் பறிமுதல் செய்து பினாயில் ஊற்றி அழித்தார். தரமற்ற எண்ணெய்களை பயன்படுத்துவது, கசடு வந்த பிறகும் எண்ணெயை பயன்படுத்துவது உள்ளிட்டவைகளை கண்டித்த அவர் இதுபோன்ற நிலை தொடர்ந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். சோதனை முடிவில் குவியலாக ஆயிரக்கணக்கான பானிபூரிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அளித்தனர். இப்படி ஒரே நாளில் கோவையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் 30,000 மதிப்பிலான பானிபூரிகளை பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டன. இதில் மொத்தமாக 12,000க்கும் மேல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து பேசிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி, தரமற்ற பானிபூரியின் ரசம் உள்ளிட்ட மசாலா உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் மக்கள் அதனை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.